ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் இன்றைக்கி லஞ்சுக்கு பாஸ்தா கேட்டிருந்தான். நான் பம்கின் பாஸ்தா கொடுத்து விடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் வீட்டில் பம்கின் யாருமே சாப்பிட மாட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு அது சுத்தமாகவே பிடிக்காது. என் பசங்களுக்கு நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. இன்றைக்கி என் பையனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு எக்கு கொடுத்து விடலாம் சொல்லிவிட்டு எக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலான்னு எக் வச்சுருந்தேன். தென் பாஸ்தா வெந்த அப்புறம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு பம்கினை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பம்கினை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டோன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக பாயில் ஆகிடும். ஒரு பேனில் தண்ணி ஊற்றி கட் பண்ணி வச்சுருந்த பம்கின் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வெந்த அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 6 to 7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஆறின அப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு உப்பு பெப்பர்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே ஆன அப்புறம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்த பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மில்க்கும் இல்லை சீஸ் கூட ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.